Hello friends, வணக்கம். இது உங்க மீடியா ஜங்ஷன். நம்ம இதுவரை வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ்க்கு பில்லிங் சாஃப்ட்வேர் கொடுத்திருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ரீட்டைல் பிசினஸ், ஹோல்சேல் பிசினஸ், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஏஜென்சி. இந்த 4 டைப் ஆஃப் இதுக்குமே நம்ம வந்து பில்லிங் சாஃப்ட்வேர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஆனா இந்த வீடியோல நம்ம வந்து சர்வீஸ் சென்டருக்கு ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர், ஓகேவா? ஐ மீன் செப்பரேட்டா அதுக்கு மட்டும் கிடையாது. காமனா நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷனுமே சர்வீஸுக்குன்னே ஒரு பில்லிங் செக்ஷன் இருக்குது. அதை எப்படி வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் எடுத்திருக்க டாபிக் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஷாப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஷாப்புங்க. மொபைல் ஷாப்பில் சேல்ஸும் பண்ணுவாங்க, சர்வீஸும் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதேமாரி கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், ஏசி சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், சர்வீஸ் செக்டார் மட்டும். ஓகேங்களா? இந்த வீடியோவில் நான் வெறும் சர்வீஸ் செக்டாரை பற்றி மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த சாஃப்ட்வேர் நேம் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் இஆர்பி. நம்ம வந்து ஸ்பீட் ப்ளஸ்ன்ற நேமில் இங்கே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா செட்டிங்ஸ் போங்க, அடிஷ்னல் ஃபீல்டுன்னு இருக்கும். இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா கால் ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கால் ரெக்கார்டர்னு சூஸ் பண்ணோன்னே இங்கே எனக்கு எத்தனை ஃபீல்டு வேணும், நம்பர் ஆஃப் ஃபீல்டு, அதாவது அடிஷ்னலாக எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் அந்த சாஃப்ட்வேரில் பேசிக்காக ஒரு சர்வீஸுக்கு ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய தகவல் இருக்கும். எனக்கு அதை மீறி என்ன வேணும் அப்படின்றத நம்ம இங்கே போட்டுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அட்வான்ஸ் பேமெண்ட், நம்ம அட்வான்ஸ் பேமெண்ட் கஸ்டமர்கிட்ட வாங்குவோம். டேட் ஆஃப் பர்ச்சேஸ், இது வந்து ஷார்ட் ஃபார்மாக போட்டுக்கலாம். டேட் ஆஃப் பர்ச்சேஸ் டிஓபின்னு போடலாம். கலரு, பிராண்ட் அண்ட் மாடலு, இல்லைன்னா மொபைல் மாடல் மட்டும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த அளவரிசையில் நம்ம வந்து ஒரு மொபைலோடைய மாடல், அதனுடைய ஐஎம்ஐ நம்பர், அதனுடைய பாஸ்வேர்ட், கெப்பாசிட்டி, அது என்ன ஓஎஸ், ஐ மீன் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் என்ன, எந்த இயர் வந்த இயர் மாடல், ஓகேங்களா, கலர் என்ன, டேட் ஆஃப் பர்ச்சேஸ், அட்வான்ஸ் பேமெண்ட், இது வந்து எனக்கு தேவைப்படுது. ஒரு மொபைல் ஷாப்பை பொறுத்தவரை தேவைப்படுது. இதே வந்து அதர் பிஸ்னஸாக இருந்ததுன்னா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 13 அடிஷ்னல் ஆப்ஷன்ஸை நம்ம வந்து இதில் செட் பண்ண முடியும். ஓகே, நான் இதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் ஆகிடுச்சு. தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு ஐட்டமை சும்மா ஆட் பண்ணிக்கிறேன். ஐட்டமில் போயிட்டு நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த சாம்சங் மொபைல், இந்த டச்சு, பவுச்சு, இதெல்லாம் நம்ம அதாவது சர்வீஸுக்கு என்னென்ன ஸ்பேர் தேவைப்படுமோ அது எல்லாமே நம்ம ஐட்டமில் என்ரோல் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா? நான் என்ரோல் இப்போ ஒரு மொபைல் மட்டும் சாம்பிளுக்கு நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போது சர்வீஸ் என்ட்ரி எப்படி பண்ணுறது? ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் ஹெல்ப்பில் போங்க. போயிட்டு கால் ரெக்கார்டர்னு இருக்கும். ஓகேங்களா? இதுதான் கால் ஃபாலோ பண்ணுற ரெக்கார்டர். போயிட்டு இங்கே ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா இதுவரை என்னென்ன கால்ஸ் இருக்குது, அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன. ஸோ அதை வந்து நம்ம ஸ்பேர் பெண்டிங் இருக்குது. ஓகேவா? கால்ஸோடைய கால் ஸ்டேட்டஸ் பெண்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி இது வந்து கால் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட். இது நம்ம எக்ஸலில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எக்ஸலில் எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அன்னிய டேவோடைய என்னென்ன சர்வீஸ் வந்துச்சு, சர்வீஸ் நம்பர் என்ன, பில் நம்பர் என்ன, என்ன மொபைலை எடுத்து வந்தாங்க, என்ன ப்ராப்ளம், எல்லாமே A to Z நம்ம வந்து எக்ஸலில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அன்னிய டேயில். ஓகேங்களா? இப்போ என்ட்ரி பண்ணுறேன். நான் நியூ புதுசாக ஒரு சர்வீஸ் என்ட்ரி பண்ண போகிறேன். நியூன்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இன்னைய டேட்டு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா டைப்பு சர்வீஸா, நியூ காலா, ஏஎம்சியா, இந்த மாதிரி எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. என்கொயரி, சர்வீஸ், ஏஎம்சி, நியூ கால். இப்போதான் அதுக்கு நான் வந்து சர்வீஸ்ன்னு கிளிக் பண்ணி என்ட்ரு அடிக்கிறேன். சர்வீஸ் கால் நம்பர் அதுவே ஜென்ரேட் பண்ணிக்கும். இல்லை ஸ்பெசிஃபிக்காக வேணால் நீங்கள் மேனுவலாக கூட போட்டுக்கலாம். என்டர். இப்போ நான் கஸ்டமருடைய நேமை ஆட் பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு கஸ்டமருடைய நேமை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிக்கிறேன். பில் நம்பர் நான் நம்மள மேனுவலாக போடலாம். ஓகேவா? நான் உதாரணத்துக்கு 24ன்னு போட்டு ஒரு இது பண்ணிக்கிறேன். இந்த என்ட்ரு அடித்தோடனே பாருங்கள், நம்ம அடிஷ்னல் ஃபீல்டில் ஆட் பண்ண ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு சைடில் வந்திருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மொபைல் மாடல் கேட்குது. நான் வந்து எக்ஸாம்பிள் நான் சாம்சங் A35 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஐஎம்ஐ நம்பர் வந்து ஐஎம்ஐ நம்பர் நம்ம என்ட்ரி பண்ணிக்கிறோம். பாஸ்வேர்டு வந்து பேட்டர்னாக இருந்தால் கூட அந்த எந்தெந்த கீ, ஐ மீன் நெக்ஸ்ட்டு எந்தெந்த கீ வரும். உதாரணத்துக்கு நான் பாஸ் ஷேப்பில் வச்சுருக்கேன். 78221 இதுதான் என்னுடைய இது. அப்படி நீங்கள் பேட்டர்னாகவே 7லேருந்து ஐ மீன் ஃபஸ்ட்டு 2 வந்து 1 2 5 7 8 அந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஓகேங்களா? எனக்கு நான் ஃபஸ்ட்லேருந்து அடிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய பார்ட் டைப்புக்கு 7 8 5 2 1. ஓகேங்களா? ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஒரு 32 GB. அடுத்தது ஓஎஸ் மாடலு. இப்போ ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து இப்போ ஆண்ட்ராய்டு
வெர்ஷன் வந்து 8.2 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸ்லாஷ் வந்து இது வந்து எப்போ வந்துச்சு 2021 வந்தது. கலரு அந்த மொபைலோடைய கலர் கோல்டன் கலர், ஓகேங்களா, கோல்டன் கலர்னு போட்டுக்கிறேன். டேட்டா பர்ச்சேஸ், இந்த மொபைலை எப்போ அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க. இப்போ பர்ச்சேஸ் ஏன்னா நம்மகிட்ட வாங்குகிற மொபைலும் சர்வீஸுக்கு வரும், இல்லை வேறு எங்கேயாவது வாங்குகிற ஐட்டமாக இருந்தாலும் சர்வீஸுக்கு வரும். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், 1ஆம் தேதி 2ஆம் மாதம் 2022 வந்துச்சு. அட்வான்ஸ் பேமெண்ட் ஏதாவது கொடுக்குறாங்களா, ஏன்னா நம்ம பார்த்தோன்னா ஒரு எஸ்டிமேட் சொல்லுவோம் இல்லையா, உடனே அவங்க ஏதாவது அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுத்தாங்கன்னா அதை ஒரு 350 ரூபா கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி என்ட்ரி பண்ணிக்கிறீங்க. அடுத்தது இங்கே ஐட்டத்தோட நேம் என்ட்ரி பண்ணிக்கிறீங்க. ப்ராப்ளம் என்ன, டிஸ்பிளே வந்து ப்ரோக்கன் ஆகிடுச்சு, டிஸ்பிளே ப்ரோக்கன் அப்படின்னு கொடுத்துட்றீங்க. யார் சர்வீஸ் இன்ஜினியர் அட்டன் பண்ணுறாங்க, இந்த கால்ஸை சர்வீஸ் இன்ஜினியர் யார் அட்டன் பண்ணுறாங்க, இப்போ ராஜான்றவர் அட்டன் பண்ணுறாரு. அவருடைய மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணியிருந்தீங்க டேட்டா பேஸில் என்ட்ரி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இன்னிய டேட், அதாவது எப்போ வந்து விசிட் ஆகுது, எப்போ வந்து நம்ம அதை சர்வீஸுக்கு எடுத்துக்கிறோம், கால் ஸ்டேட்டஸ் என்ன. இப்போ சப்போஸ் இது பெண்டிங்கில் இருக்குது, ஏன்னா இப்போ தான் வந்துருக்கு இல்லையா, அதனால் பெண்டிங்கில் போட்டு நம்ம கொடுத்துடலாம். இப்போ ரிமார்க்ஸில் வந்து ஸ்பேர் பெண்டிங் போட்டுறேன். அடுத்தது வந்து நோட்னா நம்ம கொடுக்குறதா ஏதாவது ஒரு தகவல், நான் 100% சால்வ் த இஷ்யூன்னு போட்டுறேன். மொபைல் கஸ்டமர் பர்சன் வந்து அவர் தான், ஆனால் எடுத்துகிட்டு வந்தவங்க வேறு யாராவது இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து சிகாமணின்னு ஒரு நேம் போட்டுக்கிறேன். ஸோ சிகாமணின்னு போட்டுட்டு என்டர் 9944377550. ஓகே, அவருடைய இமெயில் ஐடி இருந்தால் நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன் சீக்கிரம் வாங்கி அவங்கள அனுப்ப முடியும், ஐ மீன் சர்வீஸை வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு அனுப்ப முடியுமோ அதை நம்ம குயிக்காக வாங்கிக்கலாம். மொத்த சார்ஜ் ஏற்கனவே வாங்கினது அட்வான்ஸ், மொத்த சார்ஜ் எஸ்டிமேட் சார்ஜ் வந்து 850 ரூபா, அட்வான்ஸு 350 ரூபா கொடுத்துருக்காங்க. ஓகே, சேவ் பண்ணிட்டீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வரிசையில் வந்திருக்கும். இப்போ ப்ரீவியஸ் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கலாம். இன்னைய கால்ஸில் இப்போ 2வது கால்ஸ் என்ன, ஃபஸ்ட்டு கால்ஸ் என்ன அப்படின்றத நம்ம வியூ பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2வது கால்ஸை நான் வியூ பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் பிரிண்ட்டுன்னு இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் பிரிண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் ஆகி பிரிண்ட் வந்துடுங்க. பார்த்தீங்கன்னா எந்த டேட்டு, சர்வீஸ் டைப் என்ன, இங்கே ஏஎம்சின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே ஏஎம்சின்னு வந்துடும். கால் பெண்டிங் என்ன, கால் நம்பர் என்ன, இது வந்து கஸ்டமைஸ்டுங்க. 2 காப்பி வரும், ஒரு காப்பி வந்து கஸ்டமருக்கும் ஒரு காப்பி வந்து சர்வீஸ் இன்ஜினியருக்கும் கொடுத்துடலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணது. இதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு சர்வீஸ் பில் வச்சுருக்கீங்க, எனக்கு அதை கஸ்டமைஸ் பண்ணி தரணும் அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணோம்னா கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். கஸ்டமைஸ் பண்ணுறது எங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் 100% பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து என்ன பண்ணோன்னா நாங்கள் வந்து அதை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எடிட் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரோமன் லெட்டரில் இருக்குது. நான் வந்து எப்பயுமே நாங்கள் பில்டிங் வந்து கேலிபரியில் கொடுப்போம். ஸோ கேலிபரியில் கொடுத்தோடனே பாருங்கள் ஃபாண்ட் சேஞ்சஸ் ஆகிட்டு ஜஸ்ட்டு நான் சேவ் பண்ணால் போதும். அகெயின் வந்து நான் பார்த்தீங்கன்னா திருப்பி நான் பில் ஜென்ரேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட்ஸ் சேஞ்சஸ் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்ஸ் சேஞ்சஸ் ஆகிருக்கும். ஸோ இது வந்து உங்கள் லோகோ இந்த லெஃப்ட் சைடில், ஐ மீன் ரைட் சைடு லெஃப்ட் சைடோ உங்கள் லோகோவை நாங்கள் இன்சர்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஜாப் கார்டு நீங்கள் என்ன வேணும், இதில் என்னென்ன கண்டென்ட் வரணும்னு எனக்கு சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டிசைன் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது கஸ்டமைஸ் கேட்டாங்க, அதனால் நம்ம இந்த மாடலில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. அதனால் நீங்கள் எந்த ஃபீல்டாக இருக்கலாம், மொபைல் சர்வீஸாக இருக்கலாம், இல்லை கம்ப்யூட்டர் சர்வீஸாக இருக்கலாம், ஏசி மெக்கானிக்காக இருக்கலாம், நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான சர்வீஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ ஒரு நாளைக்கு நம்மளுக்கு என்னென்ன சர்வீஸ் வந்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு இங்கே டோட்டலாக வந்துடும். இதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி எக்ஸலில் எக்ஸ்போர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ வந்து பேமெண்ட் வந்து டோட்டல் பேமெண்ட் என்ன, சார்ஜஸ் என்ன, ஓகேவா. இந்த காலமும் இங்கே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் நம்ம வாங்கியிருக்க காலமும் இங்கே இருக்கும். இது வந்து அட்வான்ஸ் காலம், இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வாங்குற காலம். ஸோ அப்புறம் இங்கே ரிப்போர்ட் எடுக்கிறது, மீதி பேலன்ஸு எவ்வளோ ஒரு நாளைக்கு வசூலாகிருக்கு எல்லாமே நம்ம A to Z வந்து நம்ம இதில் பார்த்துக்க முடியும். அகெயின் வந்து இப்போ வந்து அவர் வந்துட்டார், ஓகேவா. இப்போ அவருக்கு வந்து ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டார் அப்படின்னா கூட நம்ம அதை என்ட்ரோல் பண்ணுறது இதில் நம்ம பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அந்த ஆப்ஷன் இதில் உண்டு. இது சேல்ஸுக்கு மட்டும் கிடையாது, சர்வீஸுக்கும் இந்த சாஃப்ட்வேர் உபயோகமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நாங்கள் எல்லா வித பிஸ்னஸுக்கும் நாங்கள் வந்து பில்லிங் சாஃப்ட்வேர் கொடுத்துட்ருக்கோம். ஸோ மளிகை கடை, சூப்பர் மார்க்கெட்டு, மொபைல் ஷாப்பு, கம்ப்யூட்டர் ஷாப்பு, எலக்ட்ரானிக் ஷோரூம்ஸு, எலக்ட்ரிக்கல்ஸு,
ஆட்டோமொபைல்ஸு, இந்தமாரி கிட்டத்தட்ட ஒரு 100 பிஸ்னஸுக்கு தேவையான எல்லாமே வச்சுருக்கோம். ரெஸ்டாரண்ட் பில்லிங் தனியாக செப்பரேட் வச்சுருக்கோம். ஸ்கூல், காலேஜ், இன்ஸ்டிடியூஷன் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரும் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் வாங்குறதுக்கு முன்னாடி எங்களோட சாஃப்ட்வேர் ஜஸ்ட் ஒரு டெமோ யூஸ் பண்ணி பாருங்கள். 7 days டெமோ, அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது, எனக்கு எளிமையாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணும் பட்சத்தில் எங்ககிட்ட நீங்கள் சாஃப்ட்வேர் வாங்கிக்கலாம். ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டீலருங்களை வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதன் மூலிமா தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். எனி டெஸ்க்கு இல்லை டீம் வியூவர் மூலிமா நீங்கள் எந்த டைம்லையும் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேனலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.